எல்லாம் சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. அவங்க என்னால குறிப்பாக செஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று சப்பாத்தி மாதிரி தான் செய்கிறாங்க. அது வேஸ்ட் ஆகாது. சப்பாத்தி உப்பு எல்லாத்தையும் குழம்பு மட்டும் தான் செய்யணுமே தவிர சப்பாத்தி அப்படியே தான் வச்சுருப்பாங்க. அதிகபட்சம் அதுதான். எப்பாவது ஒரு நேரம் தான் சோறு. நமக்கு எப்போதுமே சோறு தான். சப்பாத்தி சாப்பிட்டு கிடக்க முடியாது. நான் வந்து ஆந்தியூரில் நிற்கிறேன். வாரத்தில் 3 நாள் சிக்கன் சாப்பிட்றாங்க. இந்த வந்துட்டு இன்னொரு ஆளை கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு கூட போயிட்டு வந்துடும் மறுபடியும். இருக்காதா லீவு போட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன சம்பளம் கொடுப்பாங்களா? எதுவுமே இல்லை. வேலைக்கு போனால் காசு அவ்வளோதான். அவ்வளோதான். இன்னைக்கு வேலைக்கு போனால் இன்னைக்கு அன்னைக்கே காசா? வாரமானா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் வேலைக்கு போகலையா? அத்தனை நாளே காசு இல்லை. வேலை செஞ்சால் காசு, வேலை செய்யலைன்னா இல்லை, அவ்வளோதான். கம்பெனி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. கான்ட்ராக்ட்காரவங்க தான். கான்ட்ராக்ட்காரவங்க நான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போட்டு முடிச்சிங்களா? அதான் கான்ட்ராக்ட்காரன் ஃப்ரெண்டு தான். எனக்கு லீவ் வேணுண்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எப்பாவது ஒரு நேரம் ஊருக்கு போயிட்டு வருவான். கையில் எதுவும் காசு இருக்காதா, 200 300 கொடு அப்படின்னா உடனே போட்டு விட்ருவாங்க. நம்ம போய்க்க வேண்டியது, அவ்வளோதான். டெய்லி 200 டீ காசு கொடுத்துருவாங்க. டீ காசுனா அட்வான்ஸ் தான். வேலைக்கு போயிட்டா 200 நம்ம எவ்வளோ கேட்குறமோ கொடுத்துருவாங்க. மற்றபடி சம்பளம் வர லாஸ்ட். வேலைக்கு போனால் போட்டு நம்ம போகிற சாயங்காலம் ஆயிடும். வேலைக்கு வேலை ஆத்துட்டு வந்துடுவாப்புல, நம்ம போகிறதுக்குள்ள வந்துடுவாப்புல. போன போட்டு வேலை கிடைச்சது. யார் மலரா? போனாலும் லீவ் வந்து